வணக்கம். செய்திகள் வாசிப்பது ஜான்சி ராணி. முன்னாள் ராணுவ வீரருக்கு சொந்தமான நிலத்தின் பட்டாவை தனிநபரின் பெயரில் மாற்றப்பட்டதை தன்னுடைய பெயரில் மாற்றித்தரக் கோரி ராணுவ வீரரின் மனைவி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த முக்கரம்பாக்கம் கிராமத்தை சார்ந்தவர்கள் முன்னாள் ராணுவ வீரர் மாசிலாமணி ராஜகிளி தம்பதியர்கள். மேலும் முன்னாள் ராணுவ வீரர் மாசிலாமணி புனே, பினாங்கு ஆகிய பகுதிகளில் ராணுவ வீரராக பணியாற்றி வந்தவர். இவர் பணியில் இருந்து ஓய்வு பெற்ற பின்பு தமிழக அரசால் திருவள்ளூர் அடுத்த சித்தம்பாக்கம் கிராமத்தில் புஞ்சை சர்வே எண் 162 3 ஏக்கர் 80 சென்ட் அரசு புறம்போக்கு நிலத்தை முன்னாள் ராணுவ வீரர் மாசிலாமணிக்கு வழங்கப்பட்டுள்ள நிலையில் அந்த நிலத்தை சீர் செய்து 1943 ஆண்டு முதல் 1993 ஆண்டு வரை அதில் விவசாயம் செய்து வந்துள்ளார். பின்னர் 1993 ஆண்டில் மாசிலாமணி இறந்த பின்பு அந்த நிலத்தை அவருடைய மனைவி ராஜகிளி அதே பகுதியை சார்ந்த நபர் ஒருவருக்கு குத்தகையாக விடப்பட்டுள்ளார். இந்த நிலையில் சில ஆண்டுகளாக குத்தகை தராமல் இருந்ததால் அந்த நபரிடம் ராஜகிளி கேட்டபோது, என்னால் குத்தகை தர முடியாது, உன் கணவர் இந்த நிலத்தை எனக்கு விற்றதாகவும் அதனால் இந்த நிலத்தை உங்களுக்கு தர முடியாது, உங்களால் என்ன செய்ய முடியுமோ செய்து கொள்ளுங்கள் என்று சில ரவுடிகளை வைத்து மிரட்டியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ராணுவ வீரரின் மனைவி ராஜகிளி இது சம்பந்தமாக கடந்த 2000 ஆண்டிலிருந்து பல அதிகாரிகளிடம் நேரில் சென்று மனு அளித்தும் முதலமைச்சர் பிரிவில் புகார் அளித்தும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. மேலும் இது சம்பந்தமாக திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரபு சங்கரிடம் எங்களுக்கு சொந்தமான நிலத்தை தனிநபர் ஒருவர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாகவும் அவரின் பெயரில் போலியாக மாற்றப்பட்டுள்ள பட்டாவையும் என்னுடைய 3 ஏக்கர் 80 சென்ட் நிலத்தையும் மீட்டு தர கோரி மனு அளித்தார். வணக்கம். வழக்கறிஞர் கேசவன், மனுதாரர் ராஜகிளி, ஒய்ஃப் ஆஃப் மாசிலாமணி, முன்னாள் இராணுவ வீரருடைய மனைவி ஆவார் இவர். அந்த இராணுவ வீரருக்காக சித்தம்பாக்கம் கிராமத்தில் 3 ஏக்கர் 80 சென்ட் அவங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அந்த நிலம், அந்த நிலத்தை அவங்க ஆண்டு அனுபவிச்சு பீம் ரசீதெல்லாம் கட்டி தனக்கு பட்டா வேண்டி பல முறை ஏறக்குறைய ஒரு 30-40 வருடங்களாக மனு செஞ்சிருக்கிறாங்க. அதன் பேர்ல பட்டா கொடுக்காம அந்த சொத்து இவங்க தான் குத்தகை அவராண்டு விட்டுருக்காங்க. அந்த ஊரை சேர்ந்த ஒரு நபருக்கு குத்தகை விட்டுருக்காங்க. பயிர் செஞ்சு இந்த ஒரு பேர் மேலேயும் பட்டா மாறிட்டு இருக்கு. அதனால இராணுவ வீரர் என்ற அடிப்படையில் கொடுக்கப்பட்ட சொத்தை மீட்டு தந்து ராஜகிளிக்கு பட்டா வழங்கும்படி இன்று மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்தும் தமிழக முதலமைச்சருக்கும் மேல்முறையீடு செய்தும் இன்று மனு கொடுத்திருக்காங்க. இதை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து அந்த நிலத்தை மீட்டு கொடுத்து ராஜகிளி அம்மாவுக்கு பட்டா வழங்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறார்கள். அந்த ஆவணங்கள் அவங்க மனு கொடுத்தது, பீம் ரசீதி, அதே மாதிரி விசாரணை செய்த சில குறிப்புகள் இந்த மனுவில் இணைச்சி கொடுத்திருக்காங்க. அதான் அரசாங்கம் விசாரிச்சு அவங்க சில அதற்கான ஆவணங்கள் இதுல ஒப்படைச்சிருக்கு. உள்ளதை உள்ளபடி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை குரல் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.